இன்னைக்கு பிக் பாஸோட அன்அஃபிஷியல் ஓட்டிங் நிலவரத்தை பார்த்துடலாம். இன்னைக்கும் கானா வினோத் தான் டாப்பில் இருக்காருங்க. ஆல்மோஸ்ட் 161,000 ஓட்ஸுக்கு மேலே போயிடுச்சு. அவருக்கும் கம்ருதீனுக்குமே பாதிக்கு பாதி இருக்குது. கம்ருதீன் செகண்ட் பிளேஸில் இருக்கார். அவருக்கு 65,000 ஓட்ஸு. அரோரா தேர்டு. பார்வதி வந்து ஃபோர்த் ஆயிட்டாங்க. அண்ட் கலையரசன் தான் இந்த தடவை எவிக்ட் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ கலையரசன் தான் ரொம்ப லீஸ்ட் ஓட்டு. ஆனால் எல்லாரும் நேற்று வந்து ட்விட்டர் அண்ட் ஸ்பேஸ்லலாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பார்வதிக்கு தான் லீஸ்ட் ஓட்டு, அவங்கள இந்த தடவை தூக்கிடுவாங்க, ஏன்னா வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ்லாம் வரதுனால அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்வதியை இன்னும் ஒரு 2-3 வாரம் வச்சுப்பாங்க. ஏன்னா வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ்க்கும் பார்வதிக்கும் ஏன்னா அவங்க தான் கண்டென்ட் இத்தனை நாளாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கலையரசன் தான் இந்த வாரம் போகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கும் கானா வினோதுக்கும் திவாகருக்கும் பயங்கர சண்டை போயிட்டுருக்கு. நேற்று வந்து கம்ருதீனுக்கு நிறைய ஓட்ஸ் விழ காரணம் பார்வதி வந்துட்டு திவாகர்கிட்ட அவர் வந்து பேட் டச் பண்ணுறாருன்னு சொன்னதுனாலையோ என்னன்றது தெரில. பிகாஸ் ஏன்னா நம்ம பார்த்தோம்னா பார்வதியும் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நம்ம நைட்டு டைம்லலாம் வேறு மாதிரிலாம் பேசி பார்த்துருக்கோம் கமருதீன்கிட்ட. ஒருத்தர் மேலேயே ப்ளேம் போடுறது எவ்வளோ தூரம் கரெக்டாக இருக்கும்னு தெரில. அந்த உமன் கார்டு எடுக்க முடியாது. ஏன்னா அவங்களும் வந்துட்டு எல்லாருமே அடல்ட்ஸு. ஸோ அவங்களும் வந்துட்டு அந்த மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அதனால அவருக்கு ஓட்டு அதிகரிச்சிருச்சா என்னங்கிறது தெரில. அரோரா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே பண்ணாத மாதிரி இருக்குது. அவங்க ஆனால் தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. பார்க்கலாம். கலையரசன் தான் இந்த வாரம் ஆனால் எவிக்ட் ஆவாருன்னு நினைக்கிறேன். இன்னும் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் இன்னும் என்டர் ஆகலை போல இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.